புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியை சேர்ந்த வள்ளியம்மாள் முருகன் தம்பதிக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் இருக்கின்றன. அதில் ஒரு குழந்தை இவர்களுடன் இருக்கும் நிலையில் மற்றொரு குழந்தையை விடுதியில் தங்கி படிக்க வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற 3வது பிரசவத்தில் எதிர்பாராத விதமாக 3 பெண் குழந்தைகள் என பிறந்தன. ஆனால் ஒரே நேரத்தில் 3 குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் கொடுக்க முடியாத அளவுக்கு வள்ளியம்மாவின் உடல் நலிவடைந்தது. அதனால் அந்த குழந்தைகளுக்கு 6 மாதங்கள் பால் பவுடர் கொடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் பரிந்துரைத்தனர். ஒரு பால் பவுடர் பேக்கின் விலை ரூபாய் 870. மாதத்திற்கு குறைந்தது 4 பேக்குகள் தேவை என்ற நிலையில் 6 மாதங்களுக்கு ரூபாய் 20,880 தேவைப்படும். ஆனால் குடும்பத்தின் அன்றாட தேவைக்கே சிரமப்பட்டு வரும் வள்ளியம்மாவால் அவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து பால் பவுடரை வாங்க முடியவில்லை. வள்ளியம்மாவின் நிலைமையை கண்ட லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் பத்மினி அவருக்கு உதவ வேண்டும் என்று தன்னார்வலர்களுக்கு கோரிக்கை வைத்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது சிங்கப்பூரில் வசிக்கும் சிதம்பரத்தை சேர்ந்த தொழிலதிபர் ஜெயசிம்மன் விஜயராகவன் அந்த செலவு முழுவதையும் தானே ஏற்பதாக முன்வந்தார். 6 மாதங்களுக்கு தேவையான பால் பவுடர் பேக்குகளை மொத்தமாக வாங்கி கொடுத்தால் காலாவதியாக வாய்ப்பு இருக்கிறது என்பதால் ஒவ்வொரு மாதமும் வாங்கி கொடுக்க கோரிக்கை வைத்தார் டாக்டர் பத்மினி. அந்த கோரிக்கையை ஜெயசிம்மன் விஜயராகவனும் ஏற்றுக்கொண்டார். அதன் அடிப்படையில் இந்த மாதத்திற்கு தேவையான பால் பவுடர் பேக்குகளை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் பத்மினி மற்றும் அவரது குழுவினர் வள்ளியம்மாவிடம் வழங்கினர்.